இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. மத்தேயு 7ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க கேட்கிறதை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் தருவார். நீங்கள் எதை கேட்டாலும் அவர் அதை உங்களுக்கு தருவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் நாம் கேட்கிற விதம் ஒன்று இருக்கிறது. நாம் கேட்பது பரலோக தகப்பனிடத்தில். வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கும் பொழுது, நாம் எதை கேட்டாலும் அவர் அதை நமக்கு தருவதற்கு ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் அநேக பேர் அநேக காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஏற்ற துணை எனக்கு வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே போராடி கொண்டிருக்கலாம். ஒரு குழந்தை பாக்கியம் எனக்கு வேண்டும், ஒரு வேலை கிடைக்க வேண்டும், எனக்கு ஒரு உயர்வு உண்டாக வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் எனக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி மிகுந்த ஆவலோடு கூட எதிர்பார்ப்போடு கூட தேவ சமூகத்திலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது குறைகள் இருக்குமேயானால், குற்றங்கள் இருக்குமேயானால், அக்கிரமங்கள் இருக்குமேயானால், பாவங்கள் இருக்குமேயானால், ஆண்டவர் நம்முடைய கேட்குதலுக்கு அவர் பதில் கொடுப்பதில்லை. நாம் நம்மளை ஆண்டுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு நம்முடைய பாவம் நீங்கி பரிசுத்த இருதயத்தோடு கூட தூய்மையான உள்ளத்தோடு கூட அவரிடத்திலே கேட்கும் பொழுது நிச்சயம் அதை உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். பல மாதங்கள் நீங்கள் கேட்டது கிடைக்காமல் இருக்கலாம், பல வருடங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லது பல நாட்கள் நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கலாம். நாம் மாறாத வரைக்கும் தேவன் நமக்கு எதையும் கொடுப்பதே இல்லை. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும் பொழுது, உங்க இருதயத்தில ஒரு மாற்றம் உண்டாகும் பொழுது, நீங்க கேட்கிற விதத்திலே ஒரு மாற்றம் உண்டாகும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்த்ததை அத்தனையும் உங்களுக்கு தருவார். நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நிறைவேறும்படி உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கே உங்களை அர்ப்பணிங்க. இன்றைக்கே உங்களுடைய குறைகளை அவரிடத்துல சொல்லுங்க. இன்றைக்கே உங்களுடைய பாவங்களை அவரிடத்துல அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் எல்லாவற்றையும் மன்னித்து நீங்கள் கேட்கிறதை உங்களுக்கு அவர் கொடுப்பார். அதை உங்க கையில தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உடைய பிள்ளைகள் உம்மிடத்திலே கேட்கிறதை நீர் கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர்கள் பெற்றுக்கொள்ள போவதற்காய் ஸ்தோத்திரம். எதை கேட்டாலும் அதை கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.